திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தேநீரை தினமும் குடிப்பதால் உடலில் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் மருத்துவ விளக்கத்துடன் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் தேநீர் என்பது மனிதர்களின் ஒரு அத்தியாவசியமாக மாறிவிட்டது. அனைவரும் உணவை மறுத்தாலும் தேநீரை விடுவதில்லை. தினமும் பால் டீ பருகுவதால் வயதாகும் போது ஆஸ்டியோபோரோசிஸை தவிர்க்க விரும்பினால் இது மிகவும் உதவியாக இருக்கும். தேநீரில் உள்ள காஃபின் அதிக விழிப்புடனும் கவனத்துடனும் உணர உதவும். இது மூளை சக்திக்கு ஒரு மென்மையான தூண்டுதல் போன்றது. தேயிலை ஆக்சிஜனேற்றங்களால் நிறைந்துள்ளது. அதனால் செல்கள் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். இதில் இத்தனை நன்மைகள் நிறைந்திருந்தாலும் சிலர் டீ குடிக்கும் போது அவர்களுக்கு அது சில நேரங்களில் குடலில் நன்றாக கலக்காது. இது வயிற்று உப்புசம், வாயு மற்றும் அஜீரணத்திற்கு வழிவகுக்கும். பால் டீயில் சர்க்கரை மற்றும் கல்லோரிகள் நிரம்பியுள்ளன. இந்த இனிப்பு அதிக எடை அதிகரிக்க வழிவகுக்கும் மற்றும் வகை 2 நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கும். கூடுதலாக அதிகப்படியான காஃபின் அதிகமாக கழிப்பறைக்கு செல்ல தூண்டுகிறது. பால் டீயில் உள்ள குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் அல்லது கலவைகள் செரிமானம் அல்லது வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கலாம். பால் டீயில் இருந்து வெளியேறும் சர்க்கரை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீர்குலைத்து அவற்றை விரைவாக மேலும் கீழும் செல்ல செய்யும். காலப்போக்கில் இது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் நீரிழிவு நோய்க்கு பங்களிக்கும் என்று மருத்துவர் பரிந்துரைக்கிறார். தேநீர் குடிப்பது தவறில்லை, ஆனால் அதை மிகவும் கவனத்துடனும் அளவுடனும் குடிப்பது அவசியம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.